மக்கள் ஆதரவுள்ள தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. 106 இடங்கள் இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் ஒரு இடம் ஜெயிக்க மாட்டேன். நீங்க களத்துக்கு அது ஒரு தற்கொலை கூட்டம், அது ஒரு குட்டி நம்பர்ஸ். களத்துக்கு பார்க்கும்போது களத்துல எங்கேயுமே அவங்க இல்ல. அமைதி புரட்சி நடந்திருக்கா, விசில் புரட்சி நடந்திருக்கா? அப்ப விஜய் சொல்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் புரட்சி நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஓட்டு போட முடியாதுல்ல. இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரை வந்து விலைக்கு வாங்கினாங்க. நீங்க யூடியூப்ல கத்துன்னு கத்துறீங்க, உங்களை பார்த்து ஓட்டு போடாதவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா? சாம்பார் ஆப் எனக்கு இது சரியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க வந்து சரியோ தப்போ மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, அத நம்ம வந்து அங்கீகாரம் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம். அவர் தான் சிஎம், 5 வருஷம் அவருடைய ஆட்சிங்கிறத நம்ம வாழ்ந்தாகணும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அழுகுறான். ஒரு செல்வாக்குமே இல்ல, அத நான் களத்துல பார்க்க முடியறது இல்ல. அவர் தோல்வியதான் சந்திப்பாரு. தொடர்ந்து உங்களோட வீடியோக்களை கடுமையா சார்ந்தீங்க. கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற கபர் யூ கிரைட் இட்ஸ் ஓவர். உங்களுடைய கணிப்புகள் எல்லாமே பொய்யா இருக்குன்னு இப்ப நினைச்சுக்கிறீங்க. நீங்க வந்து தோற்று போனதுனாலே வந்து நல்ல கண்ணு வந்து கெட்டவர்னு சொல்லிட முடியாது. இதற்கு இது பதில் இல்லையே. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. நம்ம வேற ஒரு வேலையில வாழ்ந்துருக்கு போன இப்ப தோணுது. டிவிகே காரங்க எல்லாம் சொன்னது சரியா இருந்திருக்கு, நீங்க வேற ஒரு உலகத்துல இருந்திருக்கு. நம்ம தான் வேற ஒரு உலகம், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வேற ஒரு உலகத்துல இருந்திருக்கோம் போல. விடுங்கண்ணே. இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா, எத்தனை அடியை தான் சமாளிப்பேன். அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, சூர்யா ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு எதிராக எவ்வளவு பேர் இருப்பாங்க. உங்க வீட்லயே வந்து சூப்பர் ஸ்டார் ஓட்டு இருக்குமே அவங்க போடுவாங்களா, கமல்ஹாசன் ஓட்டு இருக்குமே போடுவாங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க சார். திமுக அதிமுக வரும்போது தொடர்ந்து அவங்க வந்து ஓட்டுக்கு காசு தராங்க, ஏதோ காரணங்கள் அப்படி அடுக்குவீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரா தோல்விக்கான காரணங்களா? இப்ப ஓட்டுக்கு பணம் தரல தாவேகா, ஒத்துக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ண இது வரைக்கும் போட்டு நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளுக்கு பிரச்சனையே இல்ல. விஜய் அவர்கள் வருகையால நாம் தமிழர் கட்சி பாதிக்கப்படாது, ஒரு ஓட்டு கூட போவாது அப்படின்னு யாராலும் தொட முடியாத ஒரு வாக்கு வங்கி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு என்பதை இந்த தேர்தல் தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. எங்களை மாதிரி எவ்வளவு ஓட்டு வச்சிருக்கோம்னு பாருங்க, எங்களுடைய மாநாட்டு கூட்டத்தை பாருங்க, நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டத்தை பாருங்க. நீங்க 3% கூட இல்ல. எரிச்சல் ஆகுதுங்க. எத்தனை பேரோட கனவு, எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேருடைய உணர்வு, எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க வந்து 16 ஆண்டு காலமாக தொடர்ச்சியா களத்துல நின்னு 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. வெக்கமா இல்ல?